வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம M6 க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2805 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2855 செல் பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால் உங்கள் ஸ்டாப் லாஸ் ஜோன் கம்மியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ஏற்றத்திலேயே இருந்தது. 2855 வந்ததுலேருந்து மார்க்கெட் ஓரளவு செல்லிங்க்கு சாதகமாக இருந்திருந்தாலும் அந்த ரெசிஸ்டன்ஸையும் உடைச்சி 2900 பக்கமாக போய் 2891 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3200 கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் சரிவை சந்திச்சிருக்கு. இந்த கான்ட்ராக்ட் ஆக்டிவாக ஆரம்பித்த நாள்லேருந்தே மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்றத எதிர்பார்த்தது தான். அதனால தான் 2920 வரைக்கும் செல் பண்ணலான்ற ஸ்டாப் லாஸ் ஜோனை அதிகப்படுத்தி வச்சுருந்தோம். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி செய்யலாம் முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரே நாளில் மாற விஷயம் கிடையாது. ஒரு நாள் மேலே க்ளோஸ் ஆனனால ட்ரெண்டு மாறிடாது. அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி கான்ட்ராக்ட், அதாவது முழுக்க செல்லிங்லேயே இருக்கிற ஒரு கான்ட்ராக்டை. அதனால் ட்ரெண்டுக்கு முரணாவோ எதிராகவோ நம்ம முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசித்து தான் அந்த முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சு அது பக்கமாகவோ இல்லை அதை விட்டு கீழே ஒரு 10 பாயிண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து 2920 வரைக்கும் செல் பண்ணலாம். 2930 ஸ்டாப் லாஸ் வச்சு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் 2890 கீழே வந்தால் மறுபடியும் நீங்கள் ஒரு முறை செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் செல்லிங்கு சாதகமாக. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான முயற்சியை ஏன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். உண்மையாகவே ட்ரெண்டில் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா 2920 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வரும். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.